வணக்கம் நண்பர்களே, அன்புடன் நான் உங்கள் ராகவிஸ்வா. சிறையில் இருந்தப்பையும் சரி, சிறையிலேருந்து வெளியில் வந்ததுக்கு பிறகும் சரி, நம்ம ஃபிடல் காஸ்ட்ரோ அவங்களுடைய மனசில் ஓடிக்கிட்டு இருந்த ஒரே விஷயம், அடுத்த தாக்குதலை எப்போ ஆரம்பிக்கிறது, அதை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு தான் அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் இந்த முறை கியூபாவில் இருந்து அடுத்த தாக்குதலுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பாடிஸ்டா அரசு நம்மளை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதையும் அவங்க உணர்கிறாங்க. அதே நேரத்தில் அடுத்த தாக்குதல் கொரில்லா முறையிலான தாக்குதல்லாம் செய்யணும் அப்படின்னு ஃபிடல் காஸ்ட்ரோங்க முடிவு செய்கிறாங்க. மெக்சிகோவில் கியூபர் ஒருத்தர் கொரில்லா முறையிலான தாக்குதலை சிறந்த முறையில் பயிற்சி தர்றாங்க. அதனால் மெக்சிகோஸு போன அங்கே இருக்க ஆல்பர்டோ பேயோ என்பவர்கிட்ட கொரில்லா முறையிலான பயிற்சி எடுத்துக்கிறணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. 1955 ஜூலை 18 மெக்சிகோவுக்கு தோழர்களை கூப்பிட்டுட்டு பயணம் செய்கிறாங்க. அங்கே இரவு பகலாக ஒரு தனி இடத்துல கொரில்லா முறையிலான தாக்குதலுக்கு பேயோ அவர்கள் பயிற்சி தராங்க. அதே நேரத்தில் மெக்சிகோவில் ஒரு இளைஞன் இருக்கார். அந்த இளைஞனும் கம்யூனிசத்தால் ஈர்க்கப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா போன்ற வல்லாதிக்க நாடுகளை எதிர்ப்பவராகவும் இருக்கார் அப்படின்றது தெரிய வருது. ரால் காஸ்ட்ரோ அவங்களுக்கு பழக்கமாகிறாரு. அவர் தான் நம்ம சேக்குவாரா. அவங்க ஃபிடல் காஸ்ட்ரோ அவங்களும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிது. சந்தித்து பேசிக்கிறாங்க. அதே நேரத்தில் சேக்குவாரா அவங்க ஏற்கனவே முன்கடா தாக்குதல், கியூபா புரட்சி அதை பற்றிலாம் தெரிஞ்சிருக்காங்க. அதனால் சேக்குவாரா அவங்க சொல்கிறாங்க, கியூபாவில் உழைக்கும் பாட்டாளி மக்களுக்கான நல்லாட்சியை கண்டிப்பாக அமைப்போம். இந்த முறை உங்களுடைய இந்த கொரில்லா முறையிலான தாக்குதலில் நானும் உங்கள் கூட துணை நிற்கிறேன். அங்கே ஆளக்கூடிய பாடிஸ்டா அரசுக்கும் அமெரிக்காவுக்கும் நம்ம தக்க பதிலடி கொடுப்போம். அங்கே உழைக்கும் மக்களுக்கான பாட்டாளி ஆட்சியை செய்வோம் அப்படின்னு உறுதி வழங்குறாங்க. கொரில்லா முறையிலான தாக்குதலுக்கு சிறந்த முறையில் பயிற்சி வழங்கப்பட்டது. பயிற்சி முடிஞ்சு அனைவரும் கியூபாவுக்கு செல்வதற்கு தயாரானாங்க. இந்த முறை கொரில்லா முறையிலான தாக்குதலுக்கு மக்களுடைய துணையும் தேவைப்பட்டது. கியூபாவில் இருக்கக்கூடிய புரட்சியாளர்களையும் தயார் செஞ்சாங்க. மக்கள் இருந்தும் இந்த முறை தாக்குதல் நடக்கும். வச்ச குறி தப்பாது, இந்த புலி இந்த முறை தாக்குதலில் தோக்காது.